இதுவரை விஜய் பேரை சொல்லலை, இப்போ பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சிக்கிறாங்கன்னா கூர்மைப்படுத்துகிறது அவருடைய அரசியல். இதை விஜய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது ஒரு திமுகவின் முரசொலி நாளேட்டில் நடிகர் கட்சின்னு தான் போட்டாங்க, அதிமுகன்னு போட்டதே இல்லை. அவர் திண்டுக்கல்ல வெற்றி பெற்று 2-3 இடைத்தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஜெயித்த போது புதுச்சேரிகளில் ஜெயித்த பிறகு அதிமுகன்னு போட்டாங்க. இந்த சேலம் சந்திப்புக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்கணும்னா அது இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பருவமழை காலகட்டம். ஸோ அப்புறம் ஜனவரி வந்துருச்சு, தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கும்போது எவ்வளவு தூரம் கால விஜயை வந்து புஷ் பண்ணி காலதாமதம் பண்ண முடியுமோ அந்த வேலையை திமுக செய்துன்னு நினைக்கிறேன். இப்போ போன வாரம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட பேரிகேட் மேலே ஏறி நிற்கிறாங்க, மீடியன் மேலே ஏறி நின்று உடைக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக அந்த புகைப்படங்கள் வருது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய் கார் போகும்போது ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு ஓடுறது, விஜயை பார்க்குறதுக்குன்னு சம்பவம் நின்ன பாடு இல்லை. அப்போது இது கட்சிக்காரங்க தான் பொறுப்பேற்கணுங்கும் போது இது தாவேக்காவினருக்கு நெருக்கடி தானே. கரூர் சம்பவம் நடந்துருச்சு, 44 பேர் நிவாரணம், அதெல்லாம் அது ஒரு சைடு. இனிமே நம்ம கட்சி கூட்டம் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்ற உத்தரவை இன்று வரை விஜய் பிறப்பி. ஒன்று தனியாக நின்னாகணும், இல்லைனா என்டிஏக்குள்ளே போயாகணும். தனியாக நின்னா நீங்கள் பிரசாந்த் கிஷோர் ஆகிடுவீங்க. என்டிஏக்குள்ளே வந்தீங்கன்னா திமுக வீழ்த்த முடியும் போது விஜய் எந்த ஆப்ஷனை பிக் பண்ணுவார்? நான் என்ன எதிர்பார்க்குறேன்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். விஜய் வந்து திரும்பவும் அவருடைய அடுத்த மக்கள் சந்திப்பை தொடங்குறாரு. அது இல்லாமல் சேலம் கூட்டத்துக்கும் வந்து மக்கள் சந்திப்புக்கும் அனுமதி கேட்டிருக்காங்க. தமிழக அரசும் நிறைய விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டத்துக்கு விஜய் ரெடி ஆகிறாரு, அடுத்த மக்கள் சந்திப்பு. கடந்த முறை இருந்த நீச்சின்னு பார்க்குறீங்களா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது 2.1 பார்க்குறீங்க? அதான் 2.2ன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இடையில் வர மன அழுத்தத்தினால் மனச்சோர்வில் இருந்தது உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது ஐ திங்க் ஒரு சில பேர் யாராவது அட்வைஸ் சொல்லி இருக்கக்கூடும், அல்லது அவரே ரெக்கலெக்ட் பண்ணிப்பார், தனத்தானே ரெக்கலெக்ட் பண்ணுங்க. ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சுங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாமளே ரெக்கலெக்ட் பண்ணலையா, அந்த மாதிரியான மனநிலைக்கு அவர் வந்திருக்கிறது. இது எதை தெரிவிக்கிறதுனா அரசியலை விட்டு அவர் விலக மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அரசியலை விட்டு போகிற மாதிரி இல்லை. சில பேர் இருந்தால் இப்போ நடிகர் திரு சிவாஜி கணேசன் தமிழக முன்னணி தொடங்கினார், அது பின்னாடி ஜனதா தளத்தோடு ஐக்கியமானார். ஆனால் ஒரு தோல்வியில் ஒரு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சோடனே அவர் வந்து ஒதுங்கிட்டார் கம்ப்ளீட்டாக. அரசியலுக்கு நமக்கு லாய்க்கில்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு பல காரணங்கள் உண்டு. சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப லேட்டாக தான் அரசியல் தலைவராக வந்தார். அது அப்போயே அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு. சரி, அது ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் பற்றி தெரியல. ஆனால் இது வந்து என்னை காட்டுகிறதுனா மீண்டும் உத்வேகமாக அரசியல் களத்தில் இறங்குவோம் என்ற அவரது உறுதிப்பாட்டை காட்டுகிறது. இது மட்டும் போதுமானா போதாது. இதுவரையில் அவர் கையாண்ட நடைமுறைகளில் எதெல்லாம் அவருக்கு தோல்வியை தந்ததோ, பின்னடைவை தந்ததோ, அல்லது வீழ்ச்சியை தந்ததோ, லைக் கரூர் சம்பவம், அதெல்லாம் என்ன எது காரணம்னு கண்டறிந்து அதை களைய வேண்டும். அப்புறம் அவருக்கு சரியான அட்வைசர்ஸ் வேணும். அதுதான் இன்று வரையில் விஜய்கிட்ட ஒரு தெளிவில்லாத பார்வையாக நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு முக்கியமாக என்னென்னா, கடந்த முறை நீங்கள் சுற்றுப்பயணத்தப்போ பெரிய அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் விஜயை கண்டுக்கல. அவர் பாட்டு சுற்றுப்பயணம் இருந்தார். ஈவன் திமுகவினர் விஜய் பேரை கூட பயன்படுத்தாமல் இருந்தாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த களமுமே மாறிடுச்சு. திமுக நேரடியான அட்டாக்ல இறங்கிட்டாங்க, விஜய் மேலே நேரடியாக இது பண்ணுறாங்க. அவங்களும் திமுகவை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற இந்த சூழ்நிலையில் தான் இப்போ திரும்ப இந்த சந்திப்பு நடக்குது. அப்படிங்கும்போது அப்போ இன்னும் வந்து விஜய் தீவிரமாக களத்தில் திமுகவை விமர்சிப்பார், இவங்களும் பதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணும். இதில் வந்து தீவிரமாக 2.2 சொல்கிறீங்க இல்லையா, அதை நேரடியாக அப்படி இல்லாட்டா கூட மீண்டும் அவர் வந்து விட்டார் என்பது இதுவரையில் கூட அவங்களுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு தயக்கம் அச்சம் இருந்திருக்கும். அது ஒரு தயக்கம் வந்திருக்கும். சரி, இவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அரசியல் அப்படிங்கன்னு இருக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்தது, வெளியில் வராமல் இருந்தது, அந்த கட்சியினர் அதை பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு அழைச்சதெல்லாம் கேலிக்குரியதாக அவங்க சித்தரித்தாங்க திமுகவினர். அதாவது ஆனால் இப்போ மறுபடியும் வந்துட்டோம், நான் மறுபடியும் பேச போகிறேன்ற போது அவர் டென்ஷன் ஆனாங்க. இது புதிதல்ல. அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா காலத்திலேயே ஒரு முறை அவங்க வந்து அரசியல் ஓய்வு பெறுவதாக
செய்தியாளர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் அரசியலை விட்டு ஒதுங்கிட போகிறேன். அதாவது அவங்க ஆட்சியில் இல்லாத காலத்தில் நான் அந்த மாதிரி அரசியலை விட்டு ஒதுக்க போகிறேன், அதிமுக தலைமை பதவியில் இறங்க போகிறேன், பொதுச் செயலாளர் பதவியிலையும் கைவிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டி கொடுத்து எல்லா பத்திரிகைகளும் வந்தது. ஆனால் அப்போது வந்து அதுவரையில் மகிழ்ந்த திமுக அதுக்கு பிறகு சில பணிகள் செஞ்ச போது மீண்டும் வந்தாங்க. நான் வந்து இல்லை, என்னை வந்து ஒரு எம்ஜிஆர் படத்தை காமிச்சு இது சத்தியம் பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் இந்த சத்தியம் பண்ண சொன்னார், சத்தியம் பண்ணியிருக்க அரசியல் விட்டு நீங்கள் மாட்டேன்னு ஆரம்பித்தேன். அது 1989 மார்ச் மாதத்துக்கு பிறகு நடந்தது. அது அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்தியது திமுக. அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது 89 கலைஞர் கருணாநிதி ஆட்சி. அப்போ 2 பேருக்கும் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. அப்போ தான் களம் வந்து சூடு பிடிச்சது, அரசியல் களம். அது முன்னாடி கூட ஜெயலலிதாவோட ஃபோக்கஸ் வந்து 88 கரெக்டாக சொல்ல போனேன், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்களோட ஃபோக்கஸ்லாம் ஆரம் வீரப்பன் கோஷ்டி மேலே தான் இருந்தது, திமுக அளவுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி திமுக பகிரமாக விமர்சிக்கலை. ஸோ இதே மாதிரியான ஒரு களம் இப்போது விஜய்க்கு ஏற்பட்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது இதுவரை விஜய் பேரை சொல்லலை, இப்போ பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சிக்கிறாங்கன்னா கூர்மைப்படுத்துகிறது அவருடைய அரசியல் கிடையாது. இதை விஜய் பயன்படுத்தி கொள்ளவும், தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்குறேன். எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது ஒரு திமுகவின் முரசொலி நாளேட்டில் நடிகர் கட்சின்னு தான் போட்டாங்க, அதிமுகன்னு போட்டதே இல்லை. அவர் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்று 2-3 இடைத்தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஜெயித்த புதுச்சேரியில் ஜெயித்த பிறகு அதிமுகன்னு போட்டாங்க. அதிமுகன்னு கூட போடுவாங்க, அதிமுக. ஏன்னா இது திமுக, அது அதிமுக, இது சத்தியம், அது அசத்தியம், அந்த மாதிரி அது கலைஞர் விளக்கம் கூட கொடுத்தாங்க. அது வரையில் அவர் நடிகர் கட்சின்னு தான் போட்டாங்க. ஸோ ஒரு களத்தில் இவங்க இறங்கி இது செயல்பட்ட பிறகு திமுக எதிர்ப்பு தீவிரமாகும் இப்போது ஆகியிருக்கு. இப்போது இந்த நிறைய விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. நீங்கள் ரோட் ஷோ நடத்தணும்னா 3 வாரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும், 25,000 பேருக்கு மேலே கூடுறாங்க அப்படின்னா நீங்கள் முன்பணம் எவ்வளோ கட்டணுங்கிற மாதிரி நிறைய விதிமுறைகளை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக அரசு எஸ்ஓபி வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போது இந்த சேலம் சந்திப்புக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்கணும்னா அது இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, பருவமழை காலகட்டம். ஸோ அப்புறம் ஜனவரி வந்துருச்சு, தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கும்போது எவ்வளவு தூரம் விஜயை வந்து புஷ் பண்ணி காலதாமதம் பண்ண முடியுமோ அந்த வேலையை திமுக செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? அதே தான் அவங்க இன்றைக்கி தான் அந்த அறிவிப்பு பேப்பரில் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க. அவர் டிசம்பர் 4ஆம் தேதி அடுத்த கட்ட பிரச்சாரம் பயணத்தை மேற்கொள்ளுன்றது 2-3 நாட்கள் முன்னாடியே வெளியில் வந்தது. இப்போ அன்றைக்கே அந்த உத்தரவு பிறப்பிச்சுன்னா ஓரளவு நம்ம காலவாசம் இருந்திருக்கக்கூடும். 2வது திடீரென்று விஜய் அறிவித்த பிறகு தான் வந்து இந்த 3 வாரத்துக்கு முன்னாடி ரோட் ஷோ நடத்துக்கிட்டா இவ்வளோ பேர் வரணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது, நிபந்தனைகள் போட்டது இப்போ தான், நேற்று தான் அன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் பேப்பர் வந்திருக்கு, அதனால் நேற்று தான் இருக்கணும். அப்போது இதை இவர் அறிவித்ததுக்கு மட்டும் ஸ்பெஷல், சரி இதை மட்டும் சிறப்பு அனுமதி போயிட்டு வருது, இனிமேல் வருகிற அப்படின்னு இருக்கணும், அதுவே கேள்விக்குறி. ஆனால் அவங்க சொல்கிற காரணங்களை கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் காரணம் சொன்னாங்கன்னா டெலிபரேட் தான், அவருடைய இதை வந்து தள்ளி போக முயற்சி தான். நியாயமாக பார்த்தா இந்த கூட்டத்தை விட்டுரும். இப்போ ஒரு அறிவிப்பு வந்துச்சு, ஏற்கனவே ஒன்று எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஒரு வேலையை நீங்கள் தொடங்கிட்டீங்க சார், அந்த வேலை தொடர்பாக அரசாங்கமோ அல்ல நாங்களோ யாரோ ஒருத்தர் நிபந்தனை விதிக்கிறாங்கன்னா இப்போ ஆரம்பிச்சாச்சு, இந்த பணியை நம்ம இது பண்ண வேணாம், இனிமேல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இதுதான் கிளாஸாக போடுவாங்க. அது போட்டாங்களே இல்லையே தெரியல நமக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அரசாங்கம் பெருந்தன்மையோட இந்த டிசம்பர் 4 அவர் நடத்துகிற பிரச்சாரம் கூட்டம் பரப்புரை நடத்திட்டோம். ஆனால் இவ்வளோ நிபந்தனை, இது ஏற்கனவே இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான அளவுக்கு அறிவிப்பு, கூட்டம், பாதுகாப்பு இன்றைக்கி அழகாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான நிபந்தனைகளை முழுமையாக கூடியவரையில் பூர்த்தி செய்ய வேண்டும். கால அவகாசம் மட்டும் இன்றைக்கி ஏற்கனவே அறிவிச்சதுனால தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். அது விஜய்க்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. அது மாதிரி பண்ணாமல் இப்போ இன்னும் தெரியல நமக்கு உத்தரவு எப்படி மாறினாலும் மாறக்கூடும். முதலமைச்சர் உடனே பரவாயில்ல விஜய் கூட்டம் மட்டும் போட்டால் இனிமேல் முக்கியமாக இன்னொரு அதில் என்ன ரூல்ஸ்னால் 25,000 பேருக்கு மேலே இருந்தால் அதுக்கான அங்கே நடக்கிற அந்த வேலைகளுக்கு வந்து கட்சி தான் பொறுப்பெடுக்கணும்.
காவல்துறை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஆனா நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கட்சிக்காரங்க தான் பார்க்கணுன்ற ஃபர்ஸ்ட் ஒரு எய்டு எல்லாமே அவங்க தான் எல்லாமே பார்க்கணுன்ற ஒன்று இருக்கு. பொதுவாக தாவேக்காவினர் மேலே வைக்கிற விமர்சனமே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது, அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடாக இருக்குது, யார் மேனேஜ் பண்ணுவா, யார் லீடர், எந்த கண்ட்ரோல் யார் வச்சுருக்கான்னு எதுவுமே தெரியாமல் இப்போ போன வாரம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட பேரிகேட் மேலே ஏறி நிற்கிறாங்க, மீடியன் மேலே ஏறி நின்று உடைக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக அந்த புகைப்படங்கள் வருது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய் கார் போகும்போது ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு ஓடுறது, விஜயை பார்க்கறதுக்குன்னு சம்பவம் நின்ன பாடு இல்லை. அப்போது இது கட்சிக்காரங்க தான் பொறுப்பேற்கணுங்கும் போது இது தாவேக்காவினருக்கு இன்னும் நெருக்கடி தானே. இது நெருக்கடியாக தெரியும். இந்த விஷயத்தில் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் என்னென்ன காரணம், இன்று வரை ஒரு விஜய் மேலே ஒரு புகார் நான் சொல்ல விரும்புகிறேன். கரூர் சம்பவம் நடந்துடுச்சு, 44 பேர் நிவாரணம், அதெல்லாம் அது ஒரு சைடு. இனிமே நம்ம கட்சி கூட்டம் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்ற உத்தரவை இன்று வரை விஜய் பிறப்பிக்கல. இல்லை, அது பிறப்பிக்க முடியாது. இல்லை, அவங்க யாரும் தான் பேச்சை கேட்க மாட்டாங்களே. அப்போ அது அன்ஆர்கனைஸ்ட் தானே. நம்ம அதுதான் விற்கிற விமர்சனமே. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஏற்கனவே விஜயே வந்து சொல்லியிருக்கார், பெண்கள், கருவுற்றோர், அப்புறம் குழந்தைகள் நம்ம கூட்டத்துக்கு பரப்புரைக்கு வரவானு சொல்லியிருக்காரு. அப்படியும் கரூர் சம்பவத்தில் வந்திருக்காங்க நிறைய பேர். ஆக அவங்க சொன்ன பேச்சு கேட்கலைன்னா ஒன்று கட்சியினரை தன் கட்டுப்பாட்டு வைக்கவில்லை, அல்லது எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனை சொன்னார். நாங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் 70 வருஷமாக இருக்கிற எங்கள் கட்சி, அவங்க 72லேருந்து இருக்கிற 50 ஆண்டுகள் 54 ஆண்டுகள் ஆனால் கட்சி எங்களுக்கு அனுபவம் உண்டு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் படை தனியாக அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் யோசனை சொன்னார்ல, அதையாவது ஃபாலோ பண்ணணும். தொண்டரணி மாதிரி தொண்டரணி உருவாக்கணும், வாலண்டியர்ஸ் உருவாக்கணும். திமுகவில் அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும். தொண்டரணி உண்டு, தொண்டர்படை உண்டு, அவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க, கட்டுப்படுத்துவாங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். நாம் செய்தியாளராக ஒரு சில கூட்டங்களில் அந்த செய்தியாளருக்கு தனி பாதுகாப்பான இடம் கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க தலைவர்கள் பேசுகிறது ஒழுங்காக கேட்டு பதிவு செய்வதுக்கு வசதியாக இருக்கும். நான் சொல்ல 80-90களில் அப்போவே அதில் கட்சிக்காரங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நிருபர்களில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கட்சி அவங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்கள துரத்தி விட்ருவாங்க. இங்கே இது செய்தியாளர் மட்டும் தான் இருக்கணும், தலைவரோட உத்தரவுன்னு சொல்லி கலைஞர் இதோடைய பேரை சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி என்ன கட்டுப்பாட்டை, சுய கட்டுப்பாட்டை கட்சியும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதை திமுக அதிமுக ரெண்டுமே வளர்த்துருக்கு. இந்த கட்சிக்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கணும், களத்துக்கு வந்தது. அப்போ அந்த விஷயத்தில் நான் அந்த பார்வை வந்து இது சரியாக தனக்கு கட்சிக்கு என்ன தனக்கு கட்டுப்படுவதற்கான வழிமுறைகளை விஜய் வகுக்க வேண்டும். இதில் இன்னொரு அரசியல் ரீதியாக வரும்போது தொடர்ச்சியாக இப்போது பீகார் தேர்தலுக்கு அப்புறமா விஜய் மேலே குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக விஜய் இந்த கூட்டணியில் என்டிஏக்குள்ளே வரணும், அப்படி இல்லைன்னா பிரசாந்த் கிஷோரோட நிலைமை தான் விஜய்க்கும் வரப்போகுது. பாருங்கள் 3% தான் வாங்கியிருக்காரு, அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சில எச்சரிக்கைகளையும் விடுக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு அழைப்பும் வந்து கொடுக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பார்வையை? அது வந்து நிச்சயமாக அது ஒரு அவங்க அரசியலுக்காக அது செய்கிறாங்க, அது அவங்களோட பார்வை. ஆனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்கே வருவாரான்னா அதை நம்ம இப்போ இது சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே ஒரு தேர்தலில் நின்று தான் தோல்வி அடைந்தார். இடைத்தேர்தல் நடக்கிறது, அது மக்களவைத் தேர்தலில். அப்போ அவருக்கு ஓட் பேங்க் கிடையாதுன்றதை நிரூபித்தாச்சு. இப்போவும் களத்தில் இருக்கும்போது யாரும் பிரசாந்த் கிஷோர் இல்லை, அவங்க என்ன பிரசாந்த் கிஷோர்னு இல்லை, அதான் 3வது ஃப்ரெண்ட் 1, 2க்கு அடுத்தது 3வதாக இருக்கிற ஆள் வந்து பெரிய கட்சிகளை எதுக்கும் போது இதுதான் நிலைமை, 3வது அணி ஒர்க் ஆகாது, 3வது ஃப்ரண்ட் இங்கே வேலைக்கு ஆகாதுங்கிறது தானே. அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த லாஜிக் கரெக்டு. 3வது அணி எந்த காலத்திலையும் எந்த நாட்டிலையும் எந்த சூழல்லையும் அது மாநிலங்கள் நிலையிலும் சரி தேசிய அளவிலும் சரி 3வது அணி வென்றதாக சரித்திரமே கிடையாது. இப்போ தேசிய அளவில் எடுத்துக்கங்க, காங்கிரஸுக்கு எதிராக கூட்டணிகளாக தான் தேசிய அதாவது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னால் கூட பிஜேபி தானே டாமினன்ட் பார்ட்டி. அதே மாதிரி அதுக்கு அந்த காலத்தில் ஜனதாதள் மற்ற கட்சிகளாக சேர்ந்து பல கட்சிகள் சேர்ந்து ஜனதா கட்சி உருவானது 77. அதுக்கு பிறகு விபிசியின் தலைமையில் கூட கூட்டணிகள் இதெல்லாம் உருவாச்சு, எதுவுமே நிலைக்கலையே. ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி என்கிற சூழலுக்கு வந்தாச்சு இல்லை. ஆக தேசிய அளவில் இது தமிழ்நாட்டிலே அதே தான். 3வது அணி எந்த காலத்தில் வெற்றி பெற்றதாக ஓட்டை பிரிப்பாங்க. இப்போ மக்கள் நல கூட்டணி உருவாச்சு, விஜயகாந்த் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் பெரிய கட்சி, அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அப்போ கலைஞர் இருந்த போதே கலைஞரை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வர முடிஞ்சுது. ஆனால் அவரையே முதலமைச்சராக முன்னிறுத்தி 3வது அணி நடத்தப்பட்டு தொடங்கி களம் கண்டது மக்கள் நல கூட்டணி, வெற்றி பெறவில்லையே.
அப்போ கூட திமுக அதிக இடங்கள் பெறுது, ஆட்சிக்கு அதிமுக வந்தது. ஸோ அதே தான் நிலைமை எப்போவுமே. மூன்றாவதுன்றது தமிழ்நாட்டில் இதுவரையில் இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்டிஏக்குள்ளே வந்துருங்க, என்டிஏக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான சீட்டுகள் கிடைக்கும். இந்த என்டிஏ அதிமுக, தாவேகா, பாஜக கூட இன்னும் பாமக உள்ள வருவாங்க, தேமுதிக உள்ள வருவாங்க. வந்துட்டா இது ஒரு திமுகவை வீழ்த்துறதுக்கு இந்த அலைன்ஸ் போதுமானதாக இருக்கும், உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் தரப்பில் ஒத்துக்க மாட்டாங்களே. இதுவரை அவங்க சரியான பதில் சொல்ல. நான் என்ன யூகிக்கிறேன்னா, என்னுடைய யூகம், காங்கிரஸை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க 1-to-1 பேசியிருக்காரு, அதெல்லாம் பதிவாகிருக்கு எல்லா இடத்துலையும். ராகுல் காந்தியும் விஜயும் பேசியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறது என்று அவர் காத்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இப்போது இன்னைக்கு வந்த செய்தி, 5 பேர் கொண்ட குழுவை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குங்கன்னு நியமிச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட லாக் பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணி தான் நம்மன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்போ விஜய்க்கான கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சுல்ல. நிச்சயமாக. ஏன்னா விவேக் இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டி, விவேக்கோட கட்சி. திமுகவோட இருந்த காலத்தில் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் கணிசமான இடங்கள் கிடைச்சிது. இன்னும் தேசிய அளவில் கிடைச்ச பர்சன்டேஜை விட தமிழ்நாட்டில் கிடைச்ச பர்சன்டேஜ் அதிகம், அதாவது சீட்டுகளை பொறுத்தவரை, இடங்களை பொறுத்தவரை. அதனால் கம்ஃபர்டபுளாக திமுகவோட பயணம் செய்வது தான் நமக்கு வசதி அப்படின்னு நினைக்கிறாங்க. பல காலத்துக்கு முன்னாடி அதிமுக மாறிச்சுங்களேன் அதே. ஸோ அது ஸ்டாண்டில் அவங்க மாறுவதுக்கு, தேசிய தலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேணும் பார்கெயின் பண்ணுவாங்க சீட்டுக்கு. இப்போ பார்கெயின் பண்ணுறதுக்கு வழியிலே பீகார் படுதோல்விக்க பிறகு. ஆகையினால சரி அவங்க கொடுக்கதான் வாங்கிட்டு போகப்பா அப்படின்ற கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது இப்படி ஒரு சிக்கல் இருந்தாலும் விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸை பெரிய அளவுக்கு நம்பி இருந்தார். ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாமக, தேமுதிகலாம் நம்ம பக்கம் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு வியூகம் அவங்க வகுத்தாங்க. ஆனால் இப்போது அந்த கதவை காங்கிரஸ் மூடினதுக்கப்புறம் இப்போ விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒன்று தனியாக நின்னாகணும், இல்லைனா என்டிஏக்குள்ளே போயாகணும். தனியாக நின்னா நீங்கள் பிரசாந்த் கிஷோர் ஆகிடுவீங்க. என்டிஏக்குள்ளே வந்தீங்கன்னா திமுக வீழ்த்த முடியும் போது விஜய் எந்த ஆப்ஷனை பிக் பண்ணுவார்? நான் என்ன எதிர்பார்க்குறேன், விஜயகாந்த் செஞ்ச மாதிரி செய்வார்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் 2006 கட்சி தொடங்கும் போது உடனடியாக நடந்த தேர்தலில் தனித்து போட்டிக்கிட்டார். பர்சன்டேஜை நிறைய குறைச்சார். மற்ற அதாவது அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. கலைஞர் கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அந்த வெற்றி வாய்ப்புக்கு காரணம் ஓட்டுகளை பிரித்தது, திமுக எதிரான ஓட்டுகளை பிரித்தது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி சொல்லிச்சு. அதனால தான் அதிமுக 2011 அவங்களோட அலையன்ஸு தேமுதிகவோட வச்சுருந்தாங்க. இந்த அணுகுமுறையை கடைப்பிடிக்கலாம்னு விஜய் காத்திருக்கிறது. இந்த வாட்டி போடுவோம், தனித்து போட்டியிடுவோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது திமுக மறுபடியும் வெற்றி பெற்றுருமே. அது அப்படியே விஜய் இவ்வளோ அது இயல்பு, அது இயல்பு, இது லாஜிக் தான். ஆனால் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்னு. இப்போ 2006 வாக்குகள் பிரித்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்தது. 2025 ஒருவேளை 26 ஒருவேளை வாக்குகள் பிரிவது திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் திமுக ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்படி அவர் தனித்து போட்டியிட்டார்னா அதிமுக பாஜகவுக்கு பலன் இருக்காது. ஆனால் அப்போ கூட்டணி கட்சிகள், திமுகவில் இடம்பெற்ற கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, சரி திமுகவுடைய இருப்போம். இல்லை அவங்க கிட்டத்தட்ட விசிகா திமுக கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க, காங்கிரஸும் உறுதிப்படுத்திட்டாங்க, மதிமுகவும் உறுதிப்படுத்திட்டாங்க, கம்யூனிஸ்டுகள், மக்கள் நீதி மையம் யார் அந்த கூட்டணி லாக் பண்ணியாச்சு. கோரிக்கைகள் சொல்லிப்பாங்க, எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம். ஆனால் வெளியே வர மாட்டாங்க. அதுக்கான இந்த 2026 தேர்தல் எதை முடிவாக காட்டுகிறது? ஒருவேளை இப்படி வச்சுக்கோம், ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க லாஜிக்கில். ஒருவேளை அதிமுக பாஜக மகத்தான வெற்றி பெற்றுவிட்டால் இந்த கூட்டணி திமுக கூட்டணிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் ஒவ்வொன்றா கண்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்றது அன்றைய சூழல் பொறுத்துக்கு. ஒருவேளை விஜய்க்கு எதிர்பாராத, எப்படி எம்ஜிஆர், என்டிஆர் ராமராவ்லாம் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலே ஆட்சியை பிடிச்சாங்க, அந்த மாதிரி 72 தொடங்கின கூட எம்ஜிஆர் அவர் சந்தித்த முதல் பொது தேர்தலிலே வெற்றி பெற்றார். அதனால் அப்படி இருந்ததுன்னா எல்லாருமே விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடியாக. இல்லை, இது இல்லை, அரித்மெட்டிக் இருக்கிற அரித்மெட்டிக் அப்படியே இருக்குன்னா விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகளிலே பாஜக அதிமுக முன்பு இருந்த மாதிரி அப்படியே மாதிரி இருக்குது அப்படி, அல்லது ஒரு இடங்கள் 2021 எப்படி பெற்றாங்களோ அதே மாதிரி நிலைமை இருந்ததுன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். இந்த கூட்டணி உடையாது. இந்த கூட்டணி கட்சிகள் அப்படி ஒரு நிலைமை வந்தால் கூட்டணி கட்சிகள் திமுகவோட தொடர்ந்து பயணிக்கும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த
விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.